லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி. 50 இடங்களை கைப்பற்றியதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்சிபி கட்சி செயல் தலைவர் உமர் அப்துல்லா. என்சிபி நிறுவனரும் உமர் அப்துல்லாவின் தந்தையுமான ஃபரூக் அப்துல்லா அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் பாஜக வீழ்த்தப்பட்டதை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். மகிழ்ச்சியில் ஆடிப்பாடிய காட்சிகளும் வெளியீடு. ஹரியானாவில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியது பாஜக. காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்கிறது. ஹரியானா முடிவை முற்றிலும் நிராகரிப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அறிவிப்பு. குழப்பம் நடந்திருக்கலாம் என்றும் சந்தேகம். பொறுப்பற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க முடியாது. தேர்தல் முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியது தொடர்பாக இசிஐ பதில். ஹரியானா ஜூலானா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வெற்றி. மல்யுத்தத்தை போல் தேர்தல் யுக்தியிலும் வாகை சூடிய வினேஷ் போகத். ஹரியானா தேர்தலில் வெற்றி பெற்ற வினேஷ் போகத்துக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. பாசிசத்திற்கு எதிரான போராட்டம் தொடரட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் முதல் வெற்றியை பதிவு செய்தது ஆம் ஆத்மி. டோடா எம்எல்ஏ மேகராஜ் மாலிக்கு ஆன்லைன் வாயிலாக ஏஏபி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாழ்த்து. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். நெல்லை மாவட்டத்திற்கு அமைச்சர் KN நேருவையும் தேனி மாவட்டத்திற்கு அமைச்சர் பெரியசாமியையும் நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பதினான்கு புதிய முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். மொத்தம் 38,000 கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் சுமார் 46,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று விளக்கம். சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். மனித சங்கிலி போராட்டம் நடத்தி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். இலங்கை சிறைகளில் உள்ள 162 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்திட வேண்டும். சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு பாமகவினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. தனியார் CBSE பள்ளிகளில் கட்டண வசூலை சரிபார்க்க எந்த தடையும் இல்லை. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழுவுக்கு அனுமதி வழங்கியதை உறுதி செய்த உயர்நீதிமன்றம்.
நடிகர் கவுண்டமணி வழங்கிய 5 கிரவுண்ட் நிலம் மீண்டும் ஒப்படைப்பு. நீதிமன்றம் உத்தரவுப்படி தனியார் நிறுவனம் ஒப்படைத்தது. வான் சாகச நிகழ்ச்சி உயிரிழப்புகளுக்கு திமுக அரசின் மெத்தன போக்கே காரணம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. வான் சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு மாரடைப்பு, குறைந்த இரத்த அழுத்தமே காரணம். உயிரிழந்த 5 பேரின் உடற்கூறாய்வு குறித்த அறிக்கையில் தகவல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதான 27 பேரின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. வரும் 22ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூரில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. 9 மாத பெண் குழந்தை உள்பட 3 உயிரிழந்த நிலையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு. திருப்பூரில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் அதிர்ந்த தையல் ஆலை கட்டடம். ஆலையின் விளக்குகள் கீழே விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாயின. கோவை, மதுரை, உதகையில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். தமிழகத்தில் தொடரும் வெடிகுண்டு மிரட்டல்களால் அச்சத்தில் மக்கள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்ப நாய்கள் உதவியுடன் மருத்துவமனையில் சோதனை. நீலகிரியில் மனித வனவிலங்குகள் மோதலை தவிர்க்கும் வகையில் விரைவில் இலவச எண் அறிமுகப்படுத்தப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வருகிற 14ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. திருப்பத்தூர் மாவட்டத்திலும் வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. அக்டோபர் 10, 11ஆம் தேதிகளில் லாவோஸ் நாட்டிற்கு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆசிய உச்சி மாநாடு, கிழக்கு ஆசிய மாநாட்டில் பங்கேற்க திட்டம். 2022ஆம் ஆண்டு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது. பொன்னியின் செல்வன் 1 படத்திற்காக குடியரசுத் தலைவரிடம் மணிரத்னம் பெற்றுக்கொண்டார். பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்படத்திற்காக தேசிய விருதை பெற்றார் AR ரஹ்மான். சிறந்த பின்னணி இசைப்பிரிவில் விருது வழங்கப்பட்டது. ஜான் ஜே ஹோப்ஃபீல்ட், ஜியோஃப்ரி ஹிண்டன் ஆகியோருக்கான இயற்பியலுக்கான நொபேல் பரிசு அறிவிப்பு. செயற்கை நரம்பியல் நெட்வொர்க்குகள் மூலம் இயந்திர கற்றலை செயல்படுத்தும் கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம். கோல்கட்டா RG கார் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம். மருத்துவமனையில் பணியாற்றும் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், மூத்த மருத்துவர்கள் ராஜினாமா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் TJ ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்.